இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வெற்றி என்ற வார்த்தை மட்டுமல்ல, அதை அடைந்து அனுபவிப்பதை விரும்பாதவர்களே கிடையாது. ஆனால் அந்த வெற்றியை பெற நிபந்தனைகள் உண்டு, அதாவது சில கண்டிஷன்ஸ் உண்டு. சிலர் வெற்றிக்கு முயற்சித்து தோற்று போனதனால் விரக்தியாகி அந்த பக்கமே திரும்ப விரும்புவதில்லை. சிலர் தொடர் முயற்சியினால் வெற்றியை அடைந்து அனுபவிக்கிறார்கள். நிபந்தனைகள் இருப்பதால் எல்லாம் சும்மாவே வந்துவிடும் என்ற வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அதற்காக முயற்சிக்காமல் போவார்கள். உலகத்தில் முயற்சி திருவினையாக்கும் என்ற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு 10% மக்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று முயற்சித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 10% மக்கள் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். மீதி 80% மக்கள் மந்தமானவர்களாக இருக்கிறார்கள். அது எப்படி என்றால், ஏதோ வாழ்க்கையில் நடப்பது நடக்கட்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை. ஒரு விறுவிறுப்பு இல்லாமல் மந்தமாயிருப்பார்கள், ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் சோர்வாயிருப்பார்கள், ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் டல்லாக இருப்பார்கள், ஒரு பரவசம், அதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் துக்கத்தோடு காணப்படுவார்கள், துடிப்போடு இல்லாமல் சலிப்போடு இருப்பார்கள், எனர்ஜியே, அதாவது பலமே இல்லாமல் பலவீனமாய் காணப்படுவார்கள். ஏதோ இருக்கிறோம் என்ற உணர்வோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். சரி, இப்பொழுது வேதத்தில் வெற்றியை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது என்பதை பார்ப்போம். இந்த வெற்றி என்ற வார்த்தை எபிரேய வார்த்தையில் யாரேஷ் அல்லது சாகல் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேதத்தில் வெற்றியை சுதந்திரிக்கும் போது, வெற்றியை அனுபவிக்கிற காரியம் வரும்போது, வெற்றி அடைவதற்கு சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறும்போது, அந்த வெற்றி என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டு, சுதந்திரம் என்றால் நம்ம என்ன என்பதை அறிந்து கொண்டு வாழ்கிற போது, இந்த எபிரேய பதம் யாரேஷ் இல்லை என்றால் சாகல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு வாக்கு தத்தம், அதாவது யோசுவாவின் விஷயத்திலே காணியாட்சியை அடைய வேண்டும் என்று யோசுவா, அவனுக்கு ஏற்கனவே அந்த காணியாட்சியை ஏற்கனவே அந்த காணியாட்சியை ஆக்கிரமித்து கொண்டிருந்த சத்துருவை முறியடித்து வாக்குதத்த இடத்தை, அதாவது கானானை, யோசுவாவும் இஸ்ரவேலரும் சுதந்தரிக்கப் போகிறார்கள். அப்படித்தான் நாமும் தேவனால் அருளப்பட்ட ஆசீர்வாதங்களை, ஆயுசு நாட்களை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை, இப்படி நாம் அனுபவிக்க வேண்டிய காரியங்களை சத்துரு பிடித்து கொண்டு வைத்திருக்கிறான். அவனை முதலாவது நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துரத்தி விரட்டி அடிக்க வேண்டும். சிலருடைய கணவன்மார்களை, சிலருடைய மனைவிகளை, சிலருடைய பிள்ளைகளை, நிலத்தை, பொருளாதாரத்தை, பதவியை, ப்ரமோஷனை, புகழை, கீர்த்தியை சத்துரு ஆக்கிரமித்து வைத்து கொண்டிருக்கிறான். நம்முடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை விட்டு வைப்பானா? நம் நிம்மதியையும், நம் பணத்தையும், நம் பலத்தையும் அவன் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான். நாம் எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் தேவ நோக்கத்தை அறிந்து அது நிறைவேறும்படியாய் செயல்பட வேண்டும். நாம் இருக்கும் நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உயர்வது தேவனுடைய நோக்கம்தான். வேதத்தின்படி இந்த நிலையற்ற உலகத்திலும் நித்தியமான பரலோகத்தினுடைய நோக்கத்தை நாம் யாராக இருக்க வேண்டும், எப்படியாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய நோக்கம் நம்மை குறித்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அதை அறிந்து அதை நிறைவேற்ற முயற்சித்து வெற்றி பெறுவது தான் நிஜமான வெற்றி. அப்பொழுதுதான் தேவனுடைய பாராட்டையும் அவருடைய வாழ்த்துதல்களையும் அவர் நம்மை மெச்சி கொள்ளுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? தேவ நோக்கம், கொஞ்சத்தில் உண்மையாய் இருப்பது தேவ நோக்கம். அதுபோல வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் தேவ நோக்கம் என்ன என்பதை பார்த்தால் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருப்பதை நாம் ஆராய்ந்து கண்டுபிடிக்க முடியும்.
இப்படி தேவனுடைய நோக்கங்களை, திட்டங்களை வெளிப்படுத்த நாம் வாஞ்சிக்க வேண்டும், நாம் கவனமாய் இருக்க வேண்டும். யோசுவாவுக்கு தேவ திட்டம் இருந்தது. ஏற்கனவே கானானை தங்கியிருந்த கானானியரை விரட்டி அடித்துவிட்டு புதிய மக்களால் அந்த இடங்களை நிரப்ப வேண்டும் என்பது. அதே போல தான் நம் பழைய பழக்க வழக்கங்களை, ஆரோக்கியமற்ற மனப்பான்மைகளை விரட்டி அடித்துவிட்டு புதிய ஒப்பு கொடுத்தலுக்குள் வந்து சிந்தனையை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதுவே நிஜமான வெற்றியாக மாறும். நம்ம வாழ்க்கையில் பெரிய பணக்காரர் ஆகிவிட வேண்டும், நினைத்ததை படித்து முடித்து விட வேண்டும், நினைத்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் நிஜமான வெற்றியாய் நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. நித்தியத்திற்கு சம்பந்தப்பட்ட, நித்தியத்திற்கு நம்மை கொண்டு போகக்கூடிய, நித்தியத்தின் தாக்கத்தை இந்த பூமியிலே நமக்கு தரக்கூடிய வெற்றியை எதை நாம் சம்பாதிக்கிறோமோ அதுவே நிஜமான வெற்றியாக இருக்கும். நாம் கண்களை மூடி இந்த வேளையில் ஜெபிப்போம். கர்த்தாவை உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் சிலுவையிலே வெற்றி சிறந்தீர் கர்த்தாவே. நீர் தோற்று போகவில்லை. அநேக இடங்களிலே உமக்கு நடந்த நிகழ்ச்சிகளில் நீர் தோற்று போனதை போல தென்படுவது போல இருந்தாலும் உம்மை பிடித்து, உம்மை சிறைப்படுத்தி, உம்மை வழக்குகளுக்குள் இழுத்தடித்து, உம்மை சிலுவையிலே அறைந்து, காயங்களால், அந்த ஆணிகளால் பாயப்பட்டு, இரத்தம் ஒரு துளி இல்லாமல் சிந்தப்பட்ட அந்த சூழ்நிலைகளை எல்லாம் சத்துருக்கள் பார்க்கும்போது நீர் தோற்று போனீர் என்று தான் நினைத்தார்கள். ஆனால் 3ஆம் நாள் நீர் வெற்றி சிறந்தீர். உயிரோடு கூட கல்லறையிலிருந்து எழுந்து நீர் வெளியே வந்தீர். அநேகருக்கு காட்சி அளித்தீர். நாங்களும் இந்த நாட்களிலே கர்த்தாவே எங்கள் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்ற திட்டத்தை எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறீரே. எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ மேடு பள்ளங்களும், எத்தனையோ கர்த்தாவே நாங்கள் தாண்டி குதித்து செல்ல வேண்டிய காரியங்கள் இருக்கிறபடினால் எங்களுக்கு கர்த்தாவே மான் கால்களை தருவீராக. அந்த மேடுகளையும் பள்ளங்களையும் தாண்டி உயர் மலைகளிலே ஏறி உன்னதங்களை நிற்கக்கூடிய ஒரு வெற்றியின் சூழ்நிலை எங்களுக்கு கொடுப்பீராக. நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், ஊழியத்தில், வேலை ஸ்தலத்தில், எங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வெற்றி சிறந்து உமக்கு சாட்சிகளாய், அடையாளங்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த செய்தி நிச்சயமாய் உங்களை வெற்றிக்கு நேராய் வழிநடத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மேலும் இந்த செய்தியை நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.